புதிய தலைமுறையின் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். மதுரைக்கு அருகே வைகை நதி ஓரத்தில் பழங்கால பொருட்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழங்கால பொருட்களை தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போது தொல்லியல் துறையின் தென்மண்டல தலைவராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழாய்வு மேற்கொள்கிறாங்க. 2014 2016ன்னு 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழாய்விலும் அந்த தொல்லியல் அகழாய்வு குழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட நகைகள், பானை ஓடுகள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தும் விதமாக கார்பன் டேட்டிங்க்கு அனுப்புகிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ரிசல்ட் வருது. 2023ஆம் வருடம் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட 2 கட்ட அகழாய்வு முடிவுகளை ஆதாரபூர்வமாக 892 பக்கத்திற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் மத்திய தொல்லியல் துறைக்கு அனுப்புகிறாங்க. 2 வருடம் கழித்து அதே அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக வரலாற்று பேராசிரியர் மாரப்பன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். வணக்கம். கீழடி இந்த பேச்சு ஆரம்பித்ததில் இருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு 2023 அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பிக்கிறார். 2 வருடம் கழித்து மத்திய அரசு திருப்பி அனுப்புவதற்கான காரணம் என்ன? அவங்க எழுப்பியிருக்கும் சந்தேகங்கள் என்ன? கீழடி என்பது 2014, 15, 15, 16 என்ற 2 வருடங்களில் முதல் மற்றும் 2வது கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றது. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவால் அந்த அகழாய்வுகள் நடத்தப்பட்டது. அமர்நாத் ராமகிருஷ்ணா அதற்கு தலைமை தாங்கி அந்த அகழாய்வை நடத்தினார். 2016-17 ஸ்ரீராம் என்பவர் அந்த ஏஎஸ்ஐயின் மூலமாக இன்னொரு அகழாய்வை 3ஆம் கட்ட அகழாய்வை நடத்தினார். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு என்பது 10 கட்ட அகழாய்வுகள் நடத்தியிருக்கிறது. இதனுடைய இந்த ஆய்வுகள் கீழடி பற்றிய இந்த ஆய்வுகள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் முதல் 2 கட்டங்களை அகழாய்வு செய்த பின்னர் அவர் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார். அந்த அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட உடனே அந்த அறிக்கையை எழுதுவது இயலாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் கொடுத்த அழுத்தம், தமிழக மக்கள் கொடுத்த அழுத்தம் என்னென்றால், அமர்நாத் ராமகிருஷ்ணாவை கூட மக்கள் அனைவரும் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று கூறியிருக்கிறார். அது கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் திரும்பவும் சென்னைக்கு இடமாற்றமாகி வருகிறார். இந்த நிலையில் அந்த அறிக்கையை எழுத வேண்டும் என்ற அழுத்தம் மிக அதிகமாக வந்தவுடனே இவரே அந்த அறிக்கையை எழுதுகிறார். 21ஆம் ஆண்டு அதை எழுதுவதற்கு ஆரம்பித்து 23ஆம் ஆண்டில் அதை சமர்ப்பிக்கிறார். இந்த சமர்ப்பித்த இந்த காலகட்டத்திற்கு பின்னால் இப்பொழுது 2 வருடங்கள் அதை பிரசுரம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றம் அதே போல் மற்ற இடங்களில் கேள்விகள் நிறைய கேட்கப்படுகிறது. கேள்விகள் கேட்கும் போதெல்லாம் இதை வெட்டிங் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பதில் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கேட்டவுடனே அதை வெட்டிங்க்கு 2 அறிஞர்கள் கிட்ட அனுப்புகிறாங்க. ஒரு அறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர். இன்னொருவர் அயோத்தி எக்ஸ்கவேஷன் செய்து அங்கே ராமர் இருந்தார் என்று கண்டுபிடித்த ஒருவர். இப்படி என்று 2 பேரிடம் இந்த வெட்டிங்க்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் இந்த சில விஷயங்கள் வெட்டிங் செய்ய வேண்டும், இதை திருத்தி அமைத்து நீங்கள் இந்த அறிக்கையை மறு இது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் 3 காலகட்டங்களை குறிப்பிடுகிறீர்கள். ஒரு காலகட்டம் என்பது இயர்லி பேஸ் அப்படின்னு சொல்கிறது, கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை. மெச்சூர் பேஸ் அப்படின்றது கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1ஆம் நூற்றாண்டு வரை. டிக்ளைன் ஃபேஸ் அப்படின்றது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை, கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சங்ககாலம் ஆரம்பிக்கும் போது இதுவே கீழடியே சங்க காலத்தில் தான் இருந்தது என்ற ஒரு நிலை இருக்கிறது. சங்ககாலம் என்பது இப்பொழுது, அதாவது கீழடிக்கு முன்னால் வரையறுத்து வைத்திருப்பவர்கள் கிமு 3 கிபி 3 என்று தான் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான மெட்டீரியல் அகழாய்வு எவிடன்ஸ் கிடைக்காம தான் இருந்தது. இது வரையும் கிடைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்களன்னா
பல்லவர்கள் காலத்துக்கு பின்னால் தான் வரலாறே வந்து உண்மையான வரலாறு, முழுமையான வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் பல்லவர்கள் காலத்திலிருந்து தான் சமஸ்கிருதம் இங்கே இருக்கிறது. அப்பொழுது தான் தமிழ்நாட்டுக்கு வரலாறு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். இது வந்து வடநாட்டவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறாக இந்தியா வடநாட்டு அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பல்லவர் காலத்துக்கு முன்னால் இருக்கின்ற வரலாற்றை எழுதும் போதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனங்களும் ஒரு பெரிய இடர்பாடுகளும் இங்கே வருகிறது. முற்கால பாண்டியர்களோ முற்கால சோழர்களோ களப்பிரர்கள் பற்றி எழுதும்போது சந்தேகங்கள் மிகப்படுது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவரையும் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் கீழடியே வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கீழடியினுடைய மெட்டீரியல் எவிடன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அறியப்படாத சில விஷயங்கள், அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்கிற சில விஷயங்கள் வந்து வெளி உலகத்துக்கு வந்தால் இன்னும் மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து வரலாற்றில் ஏற்படுத்தும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் அது இன்னும் வெளிவராமல் பிரசுரிக்கப்படாமல் வந்து இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இவர் வரையறுத்து வைத்திருக்கிற கால வரையறை என்பது ஏனென்றால் வெட்டிங் சொல்கிறது வந்து 2 விஷயங்கள் மேலே வந்து தாக்குதல் வந்து நடைபெறுது. ஒரு தாக்குதல் வந்து காலம், நீங்கள் கணித்த காலம் என்பது வந்து தவறானது என்ற ஒரு தாக்குதலும், இன்னொன்று வந்து எழுத்துக்கள் வந்து இங்கு தான் கண்டுபிடித்தீர்கள் என்பது போன்ற ஒரு தாக்குதலும் வந்து 2 விதமான தாக்குதல்களை வட இந்திய வரலாற்று அறிஞர்களும் இதில் அரசியல் தலைவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள், ஆய்வு நிறுவனங்களும் சேர்ந்து கொள்கிறது. அவங்க அந்த மாதிரி கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இதற்கு நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுக்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்கிற ஒரு விஷயம். காலம் தொடர்பானது அப்படின்னா காலத்தை கணிக்கக்கூடியது அறிவியல் முறையான கார்பன் டேட்டிங், கரிம சோதனை மூலமாக அதை உறுதிப்படுத்துவது. நம்ம கீழடியில் எடுக்கப்பட்ட பொருட்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கரிம முடிவுகள், கார்பன் டேட்டிங் முடிவுகள் எந்த ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டது? அவங்க அறிவியல் பூர்வமாக அதை ஒப்புக்கொள்ளவில்லாததற்கு காரணம் என்ன? இல்லை, ஆய்வகத்துக்கு அனுப்பிய அறிவியல் பூர்வமான காலக்கணிப்புகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 கரிம பொருட்களை வந்து ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். அதில் 5 கனிம பொருட்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசே வந்து உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது. மீதி ஏஎஸ்ஐ மத்திய அரசாங்கம் அந்த உதவியை வந்து செய்கிறது. பீட்டா அனலைசிஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கார்பன் டேட்டிங் அனலைஸ் அப்படின்றதுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதே போல் இங்கே பாம்பேலையும் வந்து அனுப்புகிறாங்க. இப்போ இந்த கால கணிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கீழடியில் வந்து வெளிவராத ஒரு தகவல் வந்து என்னவென்றால், அமர்நாத் ராமகிருஷ்ணா எடுத்தது 2 குழிகள். ஏனென்றால் கார்பன் டேட்டிங் எடுக்கணும்னா மற்ற எல்லா இடங்களிலும் எடுத்து விட முடியாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து 2 இடங்கள் வந்து எடுக்கணும். 100 குழி தான் தோண்டியிருக்கா, 102 வந்து இருக்கிறதுக்கு காரணம் 2 குழிகள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து தோண்டி அதுலேருந்து தான் வந்து கார்பன் டேட்டிங் வந்து எடுக்கிறாங்க. கார்பன் டேட்டிங் எடுக்கிற மெத்தடே வந்து என்னென்னா நைட்டில் தான் எடுக்கணும். அது ஏன்னா இரவு நேரங்களில் தான் எடுக்கணும். குறிப்பாக வந்து 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எடுப்பாங்க. அது என்ன காரணம்? அது லைட்டிங் இருக்கக்கூடாது, இருளில் தான் வந்து எடுக்கணும். இருளில் தான் வந்து அதை வந்து தோண்டி வந்து எடுப்பாங்க. அதே போல் இப்போ கீழடியில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து மொத்தம் கீழடியை வந்து 580 சென்டிமீட்டர் வந்து தோன்றுறாங்க. இந்த 580 சென்டிமீட்டர் வந்து 18 அடி ஆழம், வந்து 18 அடி 560 சென்டிமீட்டர் வந்து தோன்றுறாங்க. அப்படி வந்து தோண்டும் போது அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு சாம்பிள் வந்து எங்கே கிடைக்குதுன்னா 190வது சென்டிமீட்டரில் வந்து கிடைக்குது. இந்த 190வது சென்டிமீட்டரில் கிடைக்கிற அந்த சாம்பிளில் கிடைக்கிற டேட்டிங் வந்து 3ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிடுது. கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று கிடைக்கிறது. அதே போல் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு வந்து நம்ம டேட்டிங் வந்து கார்பன் டேட்டிங்க்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மற்ற இடங்களில் வந்து அங்கே கண்டினியூஸாக 10 முறை வந்து தோண்டிட்டு இருக்காங்களே, அதில் வந்து அவங்க வந்து அனுப்பும் பொழுது அதில் அவங்க வந்து 225வது சென்டிமீட்டரில் வந்து 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்து என்னென்னா, கீழடியினுடைய அகழாய்வு முழுமையாக முடிவடையவே இல்லை. அதனுடைய டேட்டிங்காக இவ்வளோ ஏன் வந்து இவங்க மத்திய அரசாங்கம் இவ்வளோ வந்து ஏன் இது மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு வருது. ஏன்னா கீழடி ரிப்போர்ட் வெளிவந்தால் தான் இதெல்லாம் வந்து வெளியே வரும். இப்போது 225வது சென்டிமீட்டர்லேருந்து 500வது சென்டிமீட்டர் வரையும் கார்பன் டேட்டிங் கேட்கும்போது நம்மளுடைய காலம் என்பது இன்னும் பின்னோக்கி செல்லும். அதாவது அகழாய்வு செய்யும் பொழுதே முதல் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் வந்து செய்யும் பொழுதே இது காலம் வந்து பின்னோக்கி செல்கிறது. இங்கே ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்பதனால்தான் அப்பொழுது இருந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து நமக்கு அந்த அகழாய்வை அமர்நாத் ராமகிருஷ்ணா செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டது. அதற்கடுத்து அந்த ஸ்ரீராமன் வந்து ஒரு வருடம் செய்து எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்.
அந்த அறிக்கைக்காக நீங்கள் அறிக்கையை சமர்ப்பியுங்கள் என்று கூட ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. ஆமாம், ஸ்ரீராம் செய்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்று ஒரு கடிதம் கூட வந்து மத்திய அரசாங்கம் ஸ்ரீராமுக்கு எழுதவில்லை. அவர் அதற்கடுத்து கொடுமணலும் செய்கிறார். கொடுமணலையும் அவர் வந்து கேட்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஸ்ரீராம் செய்ததுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் அதை கையில் எடுத்து 10 கட்ட அகழாய்வுகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. 20,000க்கும் மேற்பட்ட ஆன்டிக்விட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பல புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து அதில் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அது அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க. இப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு கேட்ட கேள்வி வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்றது வந்து நீங்கள் கேட்குறீங்க. சந்தேகம் எழுப்புறாங்களே. மத்திய அரசாங்கம் சந்தேகம் எழுப்ப வேண்டிய அவசியம் வந்து இங்க கிடையாது. சந்தேகம் எழுப்ப வேண்டியவர்கள் வரலாற்றை எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் தான் சந்தேகம் எழுப்ப வேண்டும். இல்ல, அது தணிக்கை செய்யறதும் வரலாற்று ஆசிரியர்கள் தான் தணிக்கை செய்றாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி காலம் பற்றியோ மொழி பற்றியோ தெரிவிச்சிருந்தாலும் காலம் பற்றி உறுதிப்படுத்துறதுக்கு 23 வகையான பொருட்களை நம்ம கரிமநில சோதனை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது காலத்தை உறுதி செய்யலாம். ஆனால் அதை தணிக்கை செய்த தொல்லியல் ஆர்வலர்களே அவங்க வந்து திரும்பி அனுப்புகிறாங்க. அதை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பரிசீலனை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு முன்னுதாரணம் இல்லையே. இதற்கு வந்து மத்திய அரசாங்கம் இதற்கு முன் இது போன்று ஏதாவது செய்திருக்கிறதா? ஆதிச்சநல்லூரை வந்து சத்யமூர்த்தி அவர்கள் ஆய்வு செய்து சத்யபாமா அவர்கள் வந்து 8 வருடம் கழித்து எழுதுகிறார்கள். 110 பக்கம் எழுதுகிறாங்க. அவ்வளோ பெரிய இதை வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பக்கம் வர வேண்டிய ஆய்வு கட்டுரையை, விரிவாக எழுதுனா வர வேண்டிய ஆய்வு கட்டுரையை 100 பக்கத்தில் வந்து எழுதுகிறாங்க. அதை வந்து எந்தவித வெட்டிங்கும் இல்லாமல் போன கொஞ்சம் ஒரு 10 நாள்லேயே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்களே. அதில் வந்து அவங்க ஒன்றுமே எழுதலை, அது காலக்கணிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன் அயோத்தியை வந்து தோண்டினாங்க, அதை வெட்டிங் பண்ணலையே? இதுக்கு முன்னாடி கீழடிக்கு வெட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இல்லையே. எதுக்காக அவங்க வந்து இதுக்கு வெட்டிங் கொடுக்குறாங்க? இல்லை, நீங்கள் காலம் பின்னோக்கி சென்று விடும். இங்கே தமிழ்நாட்டில் அதாவது வட இந்தியாவில் இருப்பவர்கள் வேத நாகரிகம் தான் முன்னாடி நாகரிகம் என்று அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அகழாய்வு எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அயோத்தியில் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே. அயோத்தியில் அது பின்னாடி வந்தது. அது வந்து காலக்கணிப்பில் வந்து பின்னாடி வந்தது. வேத காலத்தை அதை ஒப்பிட முடியாது. அயோத்தியில் வந்து எப்படி எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? அயோத்தியில் வந்து ராமன் பிறந்ததற்கான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கா? ராமன் இறந்ததற்கான எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்லையே. பிறப்பதற்கு யார் எவிடன்ஸ் கொடுக்க முடியும்? பிறப்பதற்கு வந்து அப்பா அம்மாவே கொடுக்குவா? அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்களா? இல்லை, அது வந்து சர்ச்சைக்குரியது. உண்மையான வரலாற்று ஆசிரியர்களும் அகழாய்வாளர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை. எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக வைக்கும்பொழுது ஒரு ஆய்வு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பலமுறை வந்து சொல்லும்பொழுது அது வந்து உண்மையாகி விடாது. அதை வந்து பொது தளத்தில் வந்து வைத்து விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். விவாதத்திற்கு உட்படுத்துகின்ற வரலாற்று ஆசிரியர்களை வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் முதல்ல. இப்போ அயோத்தியை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் விவாதம் செஞ்சால் அவங்க பாதுகாப்போடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ காலம் தொடர்பான விஷயங்களை நம்ம பேசிட்டோம். மொழி தொடர்பாக மத்திய அரசு எந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்புறாங்க? இல்லை, மொழி என்ற உடனே வந்து ஐராவதன் மகாதேவன் காலகட்டம் வரையிலுமே தமிழகத்திற்கு எழுத்துக்கள் என்பது அசோகர் வட இந்தியாவிலிருந்து வந்ததுதான் என்று தான் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவங்க வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஐராவத மகாதேவனுக்கு பின்னால் சில ஆய்வுகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. நமக்கு பல இடங்களில் வந்து நமக்கு எழுத்துக்கள் வந்து கிடைத்திருக்கிறது. அந்த எழுத்துக்களை வந்து நம்ம ஆய்வுகள் செய்து பார்க்கும் பொழுது 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டு, கிமு 10ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களிலேயே பல புதிய எழுத்துக்கள் வந்து கிடைக்கிறது. அப்படி புதிய எழுத்துக்கள் கிடைக்கும்போது அதற்கு தமிழி என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் அதை கண்டுபிடித்த ஆய்வறிஞர்கள் வந்து அதற்கு தமிழி என்று பெயர் சூட்டுகிறார்கள். இப்போ கீழடிக்கும் எழுத்துக்கும் வந்து என்ன தொடர்பு வந்து என்னவென்றால், கீழடியில் எழுத்துக்கள் தோன்றியதற்கான ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கிறது. பொதுவாகவே உலகம் முழுவதும் வந்து எழுத்துக்கள் வந்து எப்படி தோன்றும் என்றால், முதலில் சித்திர வடிவில் மீன், சிங்கம், புலி, தன்னை சுற்றி இருக்கிற விலங்குகள், மரங்களை தான் படமாக வந்து வரைந்திருப்பார்கள். இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் வந்து இருக்கிறது. அந்த படமாக வரைந்து அதற்கு பின்னால் கிறுக்கல்கள் என்று சொல்லுவாங்க, கிராபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து எழுத்துக்கள் வந்து ஒரு முழுமையான எழுத்துக்களாக வந்து வரும். முழுமையான அ ஆ இ ஈ என்று அதை வந்து ஒரு வடிவம் கொடுத்து எழுதி அதற்கு பிறகு ஒலி கொடுத்து அதற்கு பிறகு தான் வந்து அது இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் வந்து அது வந்து வரும். இப்படிப்பட்ட விஷயங்களில்
கீழடியில் 2000க்கும் மேற்பட்ட சித்திர வடிவங்கள் பானை ஓடுகளில் கிடைத்திருக்கிறது. அதே போல கீழடியில் 102 கிறுக்கல்கள், கிராஃபிட்டி, அதே போல தமிழ் எழுத்துக்கள் வந்து தமிழி எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த அடிப்படையில் அப்போது எழுத்தினுடைய தோற்றத்திற்கான ஆரம்ப கட்டமும் அங்கே கிடைச்சிருக்கு, எழுத்து கிராஃபிட்டியும் வந்து கிடைச்சிருக்கு, எழுத்தும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 3 ஸ்டேஜும் வந்து கிடைச்சதுனால தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு வந்து கிராஃபிட்டியும் பிக்டோகிராஃபிக் எழுத்துக்களும் அதே போல் முழுமையடைந்த எழுத்துக்களும் வந்து வேறு எந்த இடத்துலையும் இந்தியாவில் கிடைக்கல. அவங்க எழுப்பியிருக்க கேள்வி என்ன எழுத்துக்கள் தொடர்பாக? இது இத்தனையும் 3ம் கிடைத்திருக்கிறது. மொழியோட ஆரம்பமான சித்திர எழுத்துக்கள்ல இருந்து கீறல்கள், அடுத்தடுத்த வளர்ச்சிகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் போது அவங்க என்ன மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க? இல்லை, அவங்க வந்து ஒத்துக்கவே வந்து மாட்டேன்றாங்க. அங்கே தான் வந்து எழுத்துக்கள் தோன்றியது அப்படின்றதவே வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து எழுத்துக்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மறையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள் தோன்றியதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பண்பாட்டு ரீதியாக இப்போ தான் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மொஹஞ்சதாரோ, ஹரப்பாலெலாம் சித்திர எழுத்துக்கள் தான் கிடைக்கிது. அது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலான அந்த குழுவினர் உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த உறுதித்தன்மையை ஏன் அவர்கள் சந்தேகிக்கிறார்கள்? சந்தேகிக்கவில்லை. சமஸ்கிருதம் தான் உலகத்தின் தாய்மொழி, சமஸ்கிருதத்திலிருந்தான் இந்தியாவில் அனைத்து மொழிகளும் தோன்றியது என்று ஒரு அரசியல் தலைவரே, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரே கூறும் பொழுது, அப்பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் அதற்கு தகுந்தாற் போல தானே வேலை செய்ய முடியும். அதை தானே வரலாற்று ஆசிரியர்கள் அங்கே கொடுத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வந்து தென்னிந்தியாவில் இருக்கின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் வந்து எழுகிறது. இப்போ மத்திய தொல்லியல் துறை முழுவதுமாக அரசியல் மயமாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன் வந்து எல்லா இடத்துலையும் வெட்டிங் பண்ணாமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இங்கே மட்டும் வந்து ஏன் வெட்டிங் பண்ணுறீங்க? இந்த கீழடியை மட்டும் வந்து ஏன் கட் பண்ணி அந்த காலகட்டத்தை, குறிப்பாக அந்த 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வெளியே இருக்கிற காலகட்டத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஏன் சொல்கிறீங்க? அப்படின்னும் போது மிகப்பெரிய சந்தேகம் வந்து வரலாற்று ஆசிரியர்களிடையே இது. அது வந்து அதை வந்து ஒரு எடிசன் வந்து ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே போல் கீழடியை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் ரிப்போர்ட்டிங் வந்து கொடுத்துட்டாரு, ஓகே. அதிலிருந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கோ தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும். இதை வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆய்வாளருக்கு வந்து அந்தளவுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னா புதிய கண்டுபிடிப்புகள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க எழுப்பியிருக்க கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு பதிலாக இதை முழுவதுமாக வடிவமைத்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்குறாங்க? பதில் வந்து நான் செய்த ஆய்வுகள் தான். ஏனென்றால் இதுக்கு அவர் வந்து சில ஆதாரங்களையும் அவர் வந்து கொடுக்குறார். ஏன்னா அவர் வந்து அறிக்கையை வந்து எழுதும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.25 வருஷம் வந்து எழுதுகிறாங்க. எழுதும்போது தொடர்ந்து அவருக்கு வந்து லெட்டர் வருது, நீங்கள் வந்து இதை முடிச்சு கொடுங்க. ஓ, அவங்களே கேட்குறாங்க வேகமாக முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. பப்ளிஷ் பண்ணுன்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இவர் இங்கிருந்தே வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை அவ்வளோ கடிதங்கள் வந்து வந்திருக்கு. அப்படி அவங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டும் பொழுது இதே காலகட்டத்தையா தான் அவர் வந்து சொல்கிறார். சொல்லும்பொழுது அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏஎஸ்ஏ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய உயரதிகாரிகள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமாக ரெக்கார்ட்லேயே வந்து இருக்குது. ஆனால் இப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் பதில் முழுவதுமாக என்ன சொல்லியிருக்கிறார்? இல்லை, ஆய்வுகள் தான், நான் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறேன். என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் கொடுத்துட்டேன். அவங்க முதல் வந்து அந்த இதை வந்து வெட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மீதி 2வது வந்து என்ன சொல்கிறாங்க, 2வது ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அதில் இருக்கிற சார்ட்டு, அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இவர் வந்து சமர்ப்பித்தது வந்து வேர்ட் ஃபைலில் சமர்ப்பிக்கிறாரு, அதே போல் வந்து இதில் பிடிஎஃப்பில் வந்து சமர்ப்பிக்கிறாரு, அதே போல் வந்து ஹார்ட் காப்பி சமர்ப்பிக்கிறாரு. ஒருவேளை ஹார்ட் காப்பி இல்லைன்னா வேர்ட் காப்பி பார்த்துக்கலாம் இல்லைங்களா, இல்லை பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம் இல்லைங்களா? ஃபோட்டோஸ் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் மிஸ் ஆகிருக்குதுன்னா எப்படி மிஸ் ஆகிருக்கு? இது காலதாமதப்படுத்துவதற்கா இல்லை வந்து வேறு எதுக்கான்னு ஒன்றும் புரியல. எப்படி மிஸ் ஆகிருக்கும்? அதாவது வந்து ஹார்ட் காப்பியில் மிஸ் ஆகிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே. ஹார்ட் காப்பியில் எதனா கிழிஞ்சு போயிட்டுருக்கோம், நீங்கள் சரியாக வச்சுட்டு இல்லை, கிழிஞ்சு போயிட்டுருக்கோம். சாஃப்ட் காப்பியில் கொடுத்துருக்காரு, அதே போல் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்காரு, அதை பார்த்துக்கலாம் இல்லையா? கீழடி தொல்லியல் அறிக்கையை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். திருப்பி அனுப்பியதற்கு பதிலாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு, அதில் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்?
அமர்நாத் ராமகிருஷ்ணா அவரை கேட்ட கேள்வி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரலையும் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. இதற்கு அவர் வந்து என்ன பதிலளித்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஏற்கனவே வந்து பல முறை வந்து பவர் பாயிண்டில் வந்து என்னை வந்து கேட்டீங்க. அதே போல் வந்து இது வந்து என்னது, எனக்கு வந்து நீங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னெல்லாம் வந்து கேட்டீங்க. அப்போ நான் வந்து இதுக்கான விளக்கம் வந்து கொடுத்தேன். அப்போ வந்து நீங்கள் பீரியடை வந்து எந்த பீரியடுன்னு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அவங்க ஐயங்கள் எழுப்பும்போது அதற்காகவே தனியாக வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து வச்சாங்க. அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கிறது. இது வந்து மெச்சூர்டு ஸ்டேஜ். 1லிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 1ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கிறது வந்து மெச்சூரான ஸ்டேஜ் வந்து இந்த காலகட்டம். 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கிறது ஏர்லி ஃபேஸ். எப்போவுமே ஒரு கட்டிடத்தை வந்து ஒரே நாளில் வந்து கட்டிட முடியாது. அதுக்கான மனுஷன் அங்கே வந்து இருந்திருப்பான். ஃபஸ்ட்டு ஓலை வீடு கட்டியிருப்பாங்க, மண் சுவர் வச்சுருப்பாங்க. அப்புறமா தான் வந்து செங்கல்ன்றதெல்லாம் வந்து படிப்படியாக தான் வளர்ச்சி. நாகரிகத்துக்கு. அப்போது படிப்படியாக வந்து வளர்ச்சி அடையும் போது ஆரம்ப கட்டத்தில் குடிசை போட்டுட்டு இருந்த காலகட்டம் கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரையும், கிமு 5ஆம் நூற்றாண்டு வரையும் சொல்கிறாங்க. ஏன்னா இது உலக அளவில் வந்து வரலாற்று அறிஞர்கள் இந்த மாதிரி தான் வந்து வரையறுப்பாங்க. ஏன்னா மெசொப்பட்டோமியா நாகரிகத்திலையும் இப்படி தான் வரையறுத்திருக்காங்க, சிந்து சமவெளியிலையும் இப்படி தான் வரையறுத்திருக்காங்க. இவரே வந்து ஜான் மாஸ்லே வந்து இப்படி தான் வரையறுத்திருக்காங்க. அதே போல் எகிப்திய சிவிலைசேஷன்லேயும் வந்து அப்படி தான் வரையறுத்து வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மெசொப்பட்டோமியா சிவிலைசேஷன், மெசொப்பட்டோமியா நாகரிகத்திலையும் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி தான் காலத்தை வந்து வரையறுத்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் அந்த மெச்சூர்டு ஸ்டேஜ்ன்றது வந்து 500 இயர்ஸ், அதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்றதுக்கான இது வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து எகிப்திய சிவிலைசேஷன்லேயும் அப்படி தான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இவரும் வந்து சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமர்நாத் ராமகிருஷ்ணன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக காலம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சந்தேகத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு. அதை ரிட்டர்னாகவே அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதையுமே ஏற்றுருக்காங்க, ரிட்டர்னாகவே ஏற்றுருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எழுத்துப்பூர்வமாக அவங்களே வந்து எழுத்துப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்போ கீழடியில் தொடங்கப்பட்ட நாகரிகம் கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு வரையும் ப்ரீ மெச்சூர் அப்படின்னும், கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 1ஆம் நூற்றாண்டு வரையும் அப்படிங்கிறத மெச்சூர்டு அப்படிங்கிறத ஏற்கனவே மத்திய தொல்லியல் துறை ஏற்றுக்கொண்டார்கள். 190 சென்டிமீட்டரில் கிடைத்த அந்த கார்பன் டேட்டிங் பிரகாரம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த 190 சென்டிமீட்டரில் என்ன கிடைச்சது? கரிமப் பொருட்கள் கிடைச்சது. அதாவது கார்பன் டேட்டிங்க்கு உரிய கரிமப் பொருட்கள் வந்து கிடைச்சது. அந்த கரிமப் பொருட்களை சார்கோல், அந்த கரிமப் பொருட்களில் இருந்து தான் எடுத்து டேட்டிங் பண்ணுவாங்க. அதற்கு பின்னால் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அந்த எக்ஸ்கவேஷனை வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அந்த அகழாய்வுகளை 10 கட்ட அகழாய்வுகளை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த கரிமத்துண்டின் பிரகாரம் இது வந்து 6ஆம் நூற்றாண்டு என்று போகிறது. அப்போ அவங்க காலக்கணிப்பை வந்து கிமு 1000 அப்படின்னா இன்னிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறையை வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ மத்திய தொல்லியல் துறை கண்டுபிடிச்சதை விட இன்னும் 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி போகுது அப்படிங்கிறத தமிழ்நாடு தொல்லியல் துறை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் விளக்கிய போது எழுத்துப்பூர்வமாகவே ஒப்புக்கொண்ட மத்திய தொல்லியல் துறை இப்போது திருப்பி அனுப்புவதற்கான காரணம் என்ன? காரணம் வந்து அரசியல் காரணம். அதே போல் வந்து அகழாய்வு செய்பவர்களுடைய பிரச்சனை, இந்த மாதிரி. அதே போல் வந்து இந்த அறிக்கையை வந்து விரைவில் வெளியிட்டு விடக்கூடாது என்பதனுடைய விஷயங்கள். அப்போது அந்த பீட்டா லெபார்டரியிலிருந்து எடுக்கப்பட்ட கார்பன் டேட்டிங் முடிவுகளுடைய அடிப்படையில் அந்த 23 பொருட்களுக்கான கால அளவீடுகள் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை அவங்க ஒப்புக்கொள்ளாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரசியல் காரணமாகத்தான் இருக்க முடியும்னு நம்புறீங்களா நீங்கள்? நிச்சயமாக அப்படி தான் நம்புகிறேன். ஏன்னா இது வரலாற்று அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்போம். இதை வந்து வெட்டிங் கொடுத்து வந்து செஞ்சது வந்து அயோத்தியை அகழாய்வு செய்தவர் வந்து வெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து எங்களுக்கு பலத்த சந்தேகங்கள் வந்து ஏற்படுகிறது. அதனால் இந்த ஆய்வறிக்கை அப்படியே வந்து முதலில் வெளியிடுங்கள். தவறோ சரியா வரலாற்று அறிஞர்கள் நாங்கள் பார்த்து சொல்கிறோம். உலக அளவில் வந்து அது போக போகுது. உலக வெள்ளத்தில் இருக்கிற எல்லா ஆய்வறிஞர்களும் வந்து இந்த காலக்கணிப்பை இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா இப்போது தமிழ்நாடு அரசாங்கமே கூட இரும்பு காலம் பற்றிய கார்பன் டேட்டிங்கை வந்து செஞ்சாங்க. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க வந்தாங்க, இந்திய அளவில் இருக்கிறவங்க வந்தாங்க, இப்போ உலக அளவில் இருக்கிறவங்க பார்வையில் வந்து வச்சு டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ இதை வந்து கண்டுபிடிச்சதை வந்து முதல்ல டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய பதில் அறிக்கையில்
காலம் தொடர்பாக அவர் குறிப்பிட்டதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. 190 சென்டிமீட்டரில் கிடைத்த கரிம பொருட்கள் இந்த கால அளவீடுல இருந்தது, அப்போ ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ ஏற்றுக்கல அப்படிங்கிறது. மொழி தொடர்பாக, எழுத்து தொடர்பாக அமர்நாத்தினுடைய பதில் என்னவாக இருந்தது? இல்லை, மொழி தொடர்பாக அவங்க கேள்வி வந்து அவ்வளோவா கேட்கல. அவங்க வந்து மொழி தொடர்பாக வந்து அவங்க கேட்கல. ஆனால் நம்ம இருக்கிற எவிடன்ஸை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இருக்கிற எவிடன்ஸ் வந்து இதை தான் காட்டுது. இப்போது அறிக்கை வந்து வெளியே வந்தால் வரலாற்று அறிஞர்கள்லாம் என்ன சொல்லுவோம், மொழி வந்து தோன்றியதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது என்பது வரலாறு எழுதப்பட்டு விடும். இப்போ அறிக்கை வெளிவராதனால வரலாறு எழுதப்படாமலே இருக்கிறது இல்லையா? ஒரு ஆய்வு அறிக்கை வந்து வெளிவராதனால அந்த ஆய்வு அறிக்கையை வச்சு தான் வரலாற்று அறிஞர்கள் வரலாறு எழுதுவாங்க. இப்போ அந்த ஆய்வு அறிக்கை வராமல் பண்ணிட்டா, ஏதோ ஒரு காரணம் காட்டி வராமல் பண்ணிட்டா நம்ம வந்து எழுத முடியாது அல்லவா? அதனால தான் வந்து அவங்க இது பண்ண அந்த தாமதத்தை வந்து செய்கிறாங்க. அறிக்கை வந்து வெளிவருமான்ற சந்தேகம் கூட வந்து எங்களுக்கெல்லாம் வருது. சரி, இப்போ பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களை நிரூபியுங்கள், அல்லது எங்களுக்குடைய சந்தேகங்கள், கேள்விகளை வந்து களையுங்கள் அப்படின்னு மத்திய தொழில்துறை சொல்லியிருக்கிறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பதிலை பார்த்தால் என்ன தெரியுதுன்னா, என்னுடைய ஆய்வு சரிதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கீழடியினுடைய ஆய்வு தொடர்பாக 892 பக்கங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா சார்? இவ்வளவு தாமதமும் இவ்வளவு கேள்விகளும் கேட்கும்பொழுது மிகப்பெரிய பலத்த சந்தேகம் வந்து வருகிறது. ஏனென்றால் பல முன்னுதாரணங்கள் வந்து இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னாடி அகழாய்வு செய்த ஸ்ரீராமனுடைய ஆய்வுகளை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கல. அவர் ஆய்வறிக்கையும் சமர்ப்பிக்கல. அதே ஸ்ரீராமன் கொடுமணலில் வந்து செய்கிறாங்க, அந்த கொடுமணல் ஆய்வுகளை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்கல, எதுவும் வந்து செய்யலை. அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இதன் மீது வந்து ஒரு இதை வந்து வெளியிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வந்து இல்லை. அப்படி வெளியிட்டால் சிதைத்து தான் வெளியிட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இதில் இருப்பதாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தயாரித்த 892 பக்க அறிக்கையை மத்திய தொல்லியல் துறை தான் அங்கீகரிக்க வேண்டுமா? அவர் வந்து தனிச்சையாக வெளியிட முடியுமா? அவர்கள் கொடுத்ததை பப்ளிஷ் பண்ணணும், அவ்வளோதான். அவங்க கொடுத்ததை வந்து பதிப்பு செய்ய வேண்டும், அவ்வளோதான் அவங்க வந்து செய்யணும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள், இந்திய அளவில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள், உலக அளவில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள் தான் செய்யணும். இல்லை, பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னா அதில் சந்தேகம் இருக்குது. இதுலையும் எந்த அறிக்கையை நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லலையே. இல்லை, ஆதிச்சநல்லூர் அதானே பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, ஆதிச்சநல்லூர் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க? அகழாய்வு செய்தவர் ஒருத்தர், ரிப்போர்ட் எழுதினவர் ஒருத்தர். அப்போ அதனுடைய உண்மைத்தன்மை எங்கே இருக்கிறது? இப்போ ஜான் மார்ஷல் வந்து எழுதுனது வந்து ரிப்போர்ட் வந்து இருக்குது. அதே போல் வந்து மற்றவர்கள் எழுதுனது வந்து ரிப்போர்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை என்னுடைய நம்பகத்தன்மை வந்து இல்லாத அவங்க பப்ளிஷ் பண்ணதை வந்து அப்படியே வச்சுட்டிங்களே. சரி, இப்போது கீழடி குறித்து மத்திய தொல்லியல் துறை 3 கட்ட அகழாய்வு நடத்திருக்காங்க. மாநில தொல்லியல் துறை வந்து அடுத்து 10 கட்ட அகழாய்வு பண்ணிட்டாங்க. கீழடி பகுதியில் இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கூட வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் மாநில தொல்லியல் துறையினுடைய ஆதாரங்கள் போதுமான அளவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. ஆய்வுகள் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அந்த ஆய்வுகள் வந்து நம்ம அந்த அறிக்கைகளை வந்து படித்து பார்த்துட்டு அதை வரலாறாக எடுத்துக்கிறது. தொல்லியல் தொடர்பான ஆய்வுகளை மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் அது உலக அளவில் பேசப்படக்கூடியதாக. அப்படியெல்லாம் இல்லை. இதுவும் வந்து ஒரு அரசு நிறுவனம். இதுலேயும் வந்து அறிஞர் பெருமக்கள் வந்து இருக்காங்க. அந்த அறிஞர் பெருமக்கள் தான் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்கும் பொழுது அவங்க என்னென்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வரலாறு எழுதக்கூடிய நாங்கள் வந்து பார்ப்போம். அந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அல்லது மெத்தடு சரியில்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்களும் அதே பீட்டா அனலைஸுக்கு தான் வந்து அனுப்பி வச்சு அந்த டேட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறையும் வந்து பீட்டா அனலைஸுக்கு தான் வந்து அனுப்பி அங்கே கிடைச்ச கார்பனை வச்சு தான் வந்து இவங்க டேட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும்? அது மத்திய தொல்லியல் துறையை வந்து அங்கீகரிக்கிறதுக்கும் அங்கீகரிக்காமல் போகிறதுக்கும் இது கிடையாது. அது காரணம் வந்து கிடையாது. வரலாற்றை வந்து ஒரு நிறுவனம் வந்து வரையறுக்க முடியாது. அது வரலாற்று அறிஞர்கள் தான் வந்து செய்யணும். இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன்ட்ட அதுக்கு பிறகு பேசுனீங்களா? இந்த நிகழ்வுக்கு பிறகு பரவலாக வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இது வந்து 2 விஷயங்கள் மேலே வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களும், எனக்கு தெரிந்த வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி கொண்டு இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களும் வந்து இந்த கருத்தை தான் வந்து சொல்கிறாங்க. 2 விஷயங்கள் மேலே தமிழ்நாட்டில் வந்து தாக்குதல் வந்து நடைபெறுது. ஒன்று வந்து எழுத்துக்கள் மேலே வந்து மொழி மீது வந்து தாக்குதல் ஏற்படுது, குறிப்பாக எழுத்துக்கள் மீது தாக்குதல் ஏற்படுது. இன்னொன்று வந்து டேட்டிங் மேலே வந்து தாக்குதல் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால்
இன்னும் நிறைய ஆய்வுகள் வந்து நம்ம தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நான் முதல்லே சொன்ன மாதிரி 7500க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தொல்லியல் ஆய்வு தொல்லியல் ஆய்வு இடங்கள் வந்து இருக்குது. 7200 இடங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து 0.03% தான் நம்ம இது வரையும் அகழாய்வே செஞ்சுருக்கோம். 0.03 அப்படிங்கப்பா. வடநாட்டில் வந்து 10,000 அகழாய்வு இடங்கள் வந்து இருக்குது. அகழாய்வு தொல்லியல் இடங்கள் வந்து இருக்குது. அந்த இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 200 இடங்கள் வந்து அவங்க அகழாய்வு செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு சின்ன பகுதி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அங்கே வந்து 13 லட்சம் சதுர கிலோமீட்டரில் வந்து 10,000 சைட் வந்து இது வரையும் சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் இருக்குது. அதே போல் இங்கே வந்து 4 லட்சம் சதுர கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டினுடைய பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா 7500 இருக்குதுன்னு சொன்னால், தொல்லியல் மேடுகள் வந்து இருக்குதுன்னு சொன்னால், அதை வந்து நம்ம ஏன் இன்னும் அகழாய்வு பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்முடைய வரலாறு இன்னும் வெளிவராமல் இருக்குது. இதெல்லாம் வெளிவரும்பொழுது தான் குறைந்தபட்சம் ஒரு 500 இடங்களாவது நம்ம வந்து அகழாய்வு செய்யும் பொழுது தான் ஒருவேளை நாங்கள்லாம் வந்து எதிர்பார்க்கறதில்ல, நினச்சிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, இங்கே இது வரலாற்றினுடைய ஒரு ஆரம்பகட்ட விஷயங்களும், எழுத்துக்களினுடைய ஒரு ஆரம்பகட்ட விஷயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். இது வந்து இந்தியாவில் இருக்கிற நிலப்பகுதியில் ஒரு நாகரிகம் இங்கு தான் தோன்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்து கிடைக்கலாம், ஒரு வரலாற்று செய்தி கிடைக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். இதுதான் அடுத்த கேள்வியாக நான் கேட்கலான்னு நினச்சேன். எங்கேயோ லாகூருக்கு ட்ரெயின் ட்ராக் போடுற வழித்தடத்தில் வந்து நிறையா தொல்லியல் எச்சங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா கண்டுபிடிக்கப்படுது முதல்ல, அதுக்கு பிறகு மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுது. ரெண்டும் பெரிய பிரம்மாண்ட நகரமாக இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் ஒரே மாதிரியாக இருக்குது. கட்டிட அமைப்பில் இருந்து அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சித்திர எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. ஜான் மார்ஷல் அவர்கள் ஒரு புதிய நாகரிகத்தை நாங்கள் கண்டறிந்து விட்டோம், இந்தியாவில் வேத காலத்திற்கும் முன்பு ஒரு நாகரிகம் இருந்ததுன்னு அறிவிக்கிறார். அது ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இதே போன்று வைகை நதி நாகரிகம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வருது. வைகை நதி கரையோரத்தில் நிறையா இன்னமும் தொல்லியல் மேடுகள் நிறையா இருக்குது. இப்போ கீழடி தொடர்பான பகுதிகளிலேயே நம்ம வந்து மொத்தமாக 13 கட்ட ஆய்வுகள் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கும் போது வைகை நதியில் ஒரு நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறத உறுதியிட்டு கூறுவதற்கும் அதை உலகம் முழுவதும் உள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எவ்வளவு காலமாகும் சார்? இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து தமிழ்நாடு அளவில் இருக்கிற தொல்லியல் மேடுகளை பற்றிய இன்னொரு செய்திகளையும் நம்ம வந்து சொல்லணும். நாம் வந்து வைகை நதியில் மட்டும்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா 293 இடங்களை வந்து தொல்லியல் மேடுகளை கண்டுபிடித்து ஒரு சீரான அந்த ஆற்றை வந்து ஆய்வு செய்து வைத்திருக்கிறார். இதே போல் காவிரி, தென்பெண்ணை, வடபெண்ணை, கொசஸ்தலை, குறிப்பாக கொசஸ்தலை ஆற்றை வந்து நாம் பாலாறு இது போன்ற ஆறுகளை வந்து நாம் மிகுந்த ஆய்வுக்கு வந்து உட்படுத்த வேண்டும். வட தமிழ்நாட்டு பகுதி. ஏனென்றால் கீழடியில் வந்து அங்கே கிடைத்திருக்கிற நாகரிகங்கள், அந்த கிடைத்திருக்கிற அந்த தொல்லியல் செய்திகள் வந்து என்ன சொல்லுகிறது என்றால், அது இப்போது கிடைத்திருக்கு 190 சென்டிமீட்டர்லையும் 220 சென்டிமீட்டர்லையும் கிடைச்சிருக்கிற வகையில் வந்து பார்த்தோன்னா நம்ம 3000 ஆண்டுகளுக்கு முன்னுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் மற்ற இடங்களில் இரும்பு வந்து கண்டுபிடித்ததை பார்த்தால் 5000 வருடங்களுக்கு முன்பு என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதிரம்பாக்கம், அதே போல் கொசஸ்தலை ஆற்றினுடைய நதிப்படுகைகள் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரங்கள் வந்து 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் இங்கே வாழ்ந்தார்கள், இங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அதிரம்பாக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கொசஸ்தலையில் ஹோமோ சாப்பியன்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹோமோ எரெக்டஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனிதர்களுடைய மூதாதையர்கள் கிடைச்சிருக்காங்க. அப்போ மனிதர்களுடைய மூதாதையர்கள் அங்கே கிடைச்சும்போது உலகத்திலேயே ஆப்பிரிக்காவில் இந்த எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்கடுத்து வந்து அதிரம்பாக்கத்துலேயும் குடியமத்துலேயும் தான் வந்து அந்த ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இது வேற எங்கேயும் வந்து அந்த ஆதாரங்கள் அவ்வளவாக வந்து இல்லை. அப்படி என்னும் பொழுது மனிதர்கள் இங்கே தான் தோன்றியதற்கான வரலாறும் கிடைத்துவிடும் என்று நாங்களாம் வந்து நினச்சிட்ருக்கோம். அப்போ இந்த எவிடன்ஸ் இருக்கும்போது இதனுடைய தொடர்ச்சி வந்து எங்கள் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கிடைக்கிற அதிரம்பாக்கத்தில் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி இருந்திருக்கணும் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி வந்து எங்கே போச்சு? அந்த தொடர்ச்சியை வந்து பல அகழாய்வுகள் செய்யும் பட்சத்தில் அதெல்லாம் கிடைக்கும். அகழாய்வுகள் 0.03% வந்து கிடைக்கும்பொழுது அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த இடங்களில் இங்கே நாகரிக மதத்துக்கான விஷயம் கிடைக்குது. இதனுடைய கண்டினியூட்டி வந்து கிடைக்கல. இப்போ வடநாட்டில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த கண்டினியூட்டி வந்து அங்கே கிடைச்சிருச்சு. மேக்சிமம் அங்கே வந்து கிடைச்சிருச்சு. அதாவது வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அதற்கு பிறகு ஆரிய நாகரிகம், அதுக்கு பிறகு வந்து மௌரியர்கள் இதெல்லாம் வந்தாங்க, பாடலிபுத்திரம் வெளியும் வந்தாங்க அப்படின்ற அந்த ஆற்றங்கரையில் வந்து எப்படி வந்தாங்கன்றது அந்த பாட்ரி எவிடன்ஸு, மற்ற எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த காலக்கணிப்பை வந்து ஒரு தெளிவான வரலாற்றை எழுதலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அங்கே வந்து
ஹோமோ எரெக்டஸ் வாழ்ந்த கட்டத்துக்கு இதுக்கான ஆதாரங்கள்லாம் அங்கே கிடைக்கல. ஆனால் இங்கே கிடைக்குது. அப்போது வரலாறு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு 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 பொக்கிஷத்தை வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வந்து வைத்திருக்கிறது என்று தான் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது நாகரிகத்தை வந்து நாகரிகத்துக்கு ஒரு பெயரிடும் பொழுது தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு நாகரிகம் வந்து எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம். இன்னும் 20 வருடமோ 50 வருடமோ. ஏன்னா இன்றைக்கி இரும்பினுடைய காலம் 5350 வருஷம் 5350 வருஷத்துக்கு முன்னாடின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது ஹோமோ எரெக்டஸ்னுடைய காலத்துக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணிட்டு வரும்போது ஒரு தொடர்ச்சி வந்து கிடைக்கும். ஒரு தொடர்ச்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி தொடர்ச்சி கிடைக்கும்போது இங்கே இருந்தது வந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். மொழியினுடைய அடிப்படையில் வைத்த திராவிட நாகரிகம் என்றோ இல்லை தமிழ் நாகரிகம் என்றோ இதற்கு வந்து பேர் வைப்பாங்க. இது மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஆரம்பகட்ட பணியை செய்யறதுக்காக தான் அம்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை போன்றவற்றை எல்லாம் தடுப்பது. இனிமேல் அனைத்தையும் வந்து தடுப்பாங்க. தடுத்துட்டு நமக்கான வரலாறு வந்து பல்லவர்கள் காலத்திற்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலை கூட வந்து நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு கற்பிக்கப்படலாம். கீழடி அகழாய்வு மேற்கொள்றதுக்கு காரணமானவர்களில் நீங்களும் முக்கியமானவர். இப்போ கீழடி ஆய்வை பொறுத்தவரையும் அங்கே அகழாய்வு மேற்கொள்ளும் போது நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள், நீங்கள் வந்து அங்கே எதிர்பார்க்காததை சில நேரங்களில் எதிர்பார்க்க வைக்கக்கூடியது தான் அறிவியலும் தொல்லியலும். அப்படி என்ன பார்த்தீங்க? இல்லை, அறிக்கைகள் எழுதும்போது நான் முழுவதுமாக வந்து இருந்தேன். அறிக்கைகள் எழுதும்போது நான் வந்து டெய்லி வந்து அங்கே தான் வந்து இருந்தேன். அப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கிடைச்சிது. என்னென்னா, கீழடியில் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பானை ஓடுகளை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. டெய்லி எண்ணுவாங்க. டெய்லி வந்து எத்தனை இருக்குன்னு எண்ணுவாங்க. 7 லட்சங்கிறது பீஸால் தனித்தனி பானை பீஸ் வந்து பீஸ் வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பானை ஓடுகள் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு வடிவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்த ஒரு மாணவன் வந்து இருக்கான். அந்த வடிவேல் என்ன பண்ணான்னா, அந்த 7 லட்சம் பானைகளையும் அவர் வந்து பார்த்துருக்காரு. கழுவி அவர் தான் வந்து அவருக்கு அந்த பணியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கடுத்து அங்கே குழியிலே வந்து புதைச்சிட்டாங்க. 5 லேக்ஸ் பானை ஓடுகளை புதைச்சிட்டு 2 லட்சம் பானை ஓடுகளை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து எழுத்துக்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தது அந்த பையன்தான். அவன் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த பானை ஓடுகளில் வந்து எழுத்து இருக்குதா இல்லையான்றதை அவன் வந்து தோண்டி 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 எங்கே இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த மாதிரியான ஒரு மாணவன் அவன். அப்படி அவன் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணாங்க, 2 பானை ஓடுகளை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு பானை ஓடு வந்து எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து அந்த பானை ஓட்டில் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு காட்டுறான். நாங்கள் இருந்தோம் அந்த எழுதும்போது காட்டுறான். அம்மா என்ற வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சுட்டு எடுத்துகிட்டு வரான். அவனுக்கு கொஞ்சம் படிக்க தெரியும். பாருங்க சார், அம்மான்ற மாதிரி இருக்குது இந்த எழுத்துல பானை ஓட்டில் அப்படின்னு வந்து காட்டுறாப்புல. இன்னொன்று வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இருக்குதுன்னு வந்து காட்டுறாங்க. இது வந்து இவருக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கும் அது படிக்க தெரியும், ஓரளவுக்கு படிக்க தெரியும். ஒரு கொஞ்சம் சிதைஞ்சு போயிருக்கு, இதில் எனக்கு டவுட் இருக்குது. அம்மான்னு வந்தாக்க நாங்கள் பேசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து எழுதுகிற இடத்துங்களை வந்து பேசிக்கிறோம். அம்மான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா உலக அரங்கில் வந்து உலகத்தில் இருக்கிற எந்த நாகரிகத்திலையும் வந்து அம்மான்ற ஒரு வார்த்தை வந்து கிடைக்கல. அதனால் இது அம்மான்ற வார்த்தை வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த டீம்லேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து தமிழ் எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்துல வந்து எழுதப்பட்டிருந்தது. கொஞ்சம் சிதைஞ்சு போயிட்டு இருந்தது. மதுரை என்பதும் கொஞ்சம் சிதைஞ்சு போயிட்டு இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். எக்ஸ்பர்ட் ஆனால் நம்மளே முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து அனுப்புகிறோம். ஏஎஸ்ஐயில் இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து அவர் படித்து மதுரை அம்மா அப்படின்னு தான் படித்து காட்டுறாரு. இப்போ மதுரைங்கிற பேர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. மேபி இருக்கலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து இருக்கலாம். ஏன்னா இது சிதைஞ்சு போனது வந்து இப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை வந்து நல்லா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போகும்போது இல்லை, இந்த சிதைஞ்சு போனதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து நம்ம இதை வந்து டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான எங்களுக்கான ஒரு செய்தியாக வந்து இருந்தது. ஏன்னா அம்மான்ற செய்தி மட்டும் ஏஎஸ்ஐ உறுதிப்படுத்திட்டாங்க. ஏஎஸ்ஐயில் படித்தவர் வந்து இந்த எழுத்தை வந்து இம்முன்னு நம்ம வந்து பண்ணலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து இவங்க மற்ற அறிஞர்கள்லாம் வந்து அந்த அறிஞர்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இல்லை இது வேற ஒரு எழுத்தாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களாம் சொல்லும்போது அப்புறமா சரி இதை நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம், சந்தேகம் வரும்போது நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மான்றதையும் மதுரைன்றதையும் வந்து மா தூ ரா அப்படின்னு வந்து இருந்தது. அதை வந்து டிக்ளேர் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருக்கு. இது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு செய்தியாக நான் வந்து நினைக்கிறேன்.
சங்க காலத்திலயும் அதே பேர் தானே இருக்கு, மதுரைங்கிறது இருக்கு. மதுரை இல்லை, மதுரா. மதுரா அப்படின்னு இருக்கு. மதுரை, மதுரை. மதுரைன்னு எழுதியிருக்கு. ஆமாம், அம்மா அப்படின்ற வார்த்தையும் வந்து நாங்கள் படித்து ஃபஸ்ட்டில் ஆரம்ப கட்டத்தில் வந்த உடனே அதெல்லாம் நல்லா கழுவிட்டு, அதுக்கெல்லாம் மெத்தடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு கழுவிட்டு அதை படிக்கும்போது எங்களுக்கு அது மாதிரி தோன்றினது. ஒருவேளை அது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தால் அம்மா என்ற வார்த்தை நம்முடைய தமிழ் நாகரிகத்தில் கிடைத்த முதல் வார்த்தையாக இருந்திருக்கும். இது அந்த ஆய்வுல இருக்குதா? அமர்நாத் அவர்கள் சமர்ப்பிச்ச ஆய்வு கட்டுரையில இதுல இல்லை, அது அப்படியே வந்து எப்படி எழுத்து இருக்குதோ அதை அப்படியே வந்து எழுதி வச்சிட்டோம். அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டீங்க? அப்படியே அதில் எழுதி வச்சிருக்கு. ஓகே ஓகே. அது அப்படியே இருக்குது. அந்த எழுத்துக்களை வந்து டவுட்டான எழுத்துக்களையும் அப்படியே எழுதி அப்படியே வச்சிருக்கு. ஓகே ஓகே. அதில் தான் 102 அந்த இது வந்து எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள். அதுவும் இன்னும் கீழடியை பொறுத்தவரையும் அகழாய்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளவு பரப்பு தூரம் கீழே அகழாய்வு பகுதிகள் இருக்கலாம்னு நீங்கள் கணிக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து 570 சென்டிமீட்டர் வந்து தோண்டி இருக்காங்க. ஆழம் வந்து 18 அடி தோண்டினாங்க. அப்போது எனக்கு கிடைத்த தகவல்கள் வந்து என்னென்னா, சில இடங்களில் 570 சென்டிமீட்டருக்கும் கீழே வந்து போயிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில குழிகள் வந்து 570 சென்டிமீட்டரோட அடிமண் வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒரு சில குழிகளில் வந்து அதையும் தாண்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் இது இன்னும் ரொம்ப அகழாய்வு வந்து செய்ய வேணும். இது மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து டெய்லி ரிப்போர்ட் போன உடனே தானே இது வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுத்தாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்கவேஷன் சென்டரில் வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால், நாங்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் கருதுவது என்னவென்றால், மத்திய அமைச்சரும் மத்திய அமைச்சர்களே வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் சென்டருக்கு வந்து ஊக்கப்படுத்தினார்கள் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம். அப்படி ஊக்கப்படுத்தியது என்பது உண்மையானால் எல்லா இடத்துக்கும் அவங்க போயிருக்கணும் இல்லையா? ஏன் கீழடிக்கு மட்டும் வந்து வராங்க? கீழடிக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ்னஸ் காட்டுறாங்க அப்படின்போது, மத்திய அமைச்சர்களே வந்து நேரடியாக வந்து காட்டுறாங்கன்னும் போது அதில் நிறைய வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. மற்ற எந்த இடங்களுக்கும் போலையே ஜெனட்டிக் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஜெனட்டிக் சம்பந்தமாக சில இடங்களில் வந்து ராக்கிக்கடி போன்ற இடங்களில் வந்து இருக்கிற அந்த இதை எடுத்து அந்த மரபணு ரீதியான இதை வந்து பார்க்குற அந்த இடத்துக்கு கூட எந்த அமைச்சரும் போகலையே. அது ஒரு மிகப்பெரிய வந்து ஆய்வு. அது அந்த இடத்துக்கு கூட போகலையே. ஒரு மத்திய அமைச்சர் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் அதை வந்து இது பண்ணல. இங்கே வந்து இந்த மாதிரி வந்து கிடைச்சிட்டே இருக்குது. அப்போ டேட்டிங் பண்ணல, கிடைச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது இது ரொம்ப முன்னாடி போயிடும், அங்கே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு முன்னாடியே மத்திய அமைச்சர்கள்லாம் வராங்களே. இது வந்து மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து பாரபட்சம் காட்டுறாரு. பாரபட்சம்ல வந்து பண்றது வந்து இதுவரையும் நடக்காத ஒரு விஷயம் அல்லவா? இதுவரையும் எந்த எக்ஸ்கவேஷன்லயும் நடக்காத எவ்வளோ எக்ஸ்கவேஷன்ஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறீங்க. இங்க வந்துட்டாங்க, அவங்க இங்க வந்தாங்க. அதாவது வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து 2 பேர் வந்து வந்தாங்க, அந்த கீழடியிலே வந்தாங்க, அந்த தென்னந்தோப்புல வந்து பார்த்தாங்க. இப்படிப்பட்ட பார்த்த நிகழ்ச்சியே வந்து மற்ற எக்ஸ்கவேஷன் சென்டர்ல வந்து எந்த மத்திய அமைச்சரும் வந்து பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லை. மத்திய அமைச்சர் வந்து பார்த்துமே அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இல்லை, மத்திய அமைச்சர்கள் வந்ததுதான் சந்தேகமா இருக்கு. அது பொதுமக்களுக்கு இல்லை, வரலாற்று ஆசிரியர்களுக்கு சந்தேகமா இருக்கு. வரலாற்று ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்கெங்க வந்து மத்திய அமைச்சர்கள் போனாங்க. இல்லை, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம்ல. இல்லை, உள்நோக்கம் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அப்போ வரலாற்றை அழிக்கின்ற விஷயம் நடக்குதோன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தது. மத்திய அமைச்சர்கள் வந்த பிறகு அதெல்லாம் நடந்திருக்கலாம். ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி வந்து அமைச்சர் வராங்க, 2 அமைச்சர். அப்போ வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தவங்க வந்தாங்க, அப்போ கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த 2 பேரும் வந்து வந்தாங்க. அப்போ வந்தபோது அங்கே வந்து பார்த்தது வந்து ஒரு அசாதாரண நிகழ்ச்சி தான் அது. அதாவது வந்து ஏதோ வந்து ஒரு புது இடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய் அமைச்சர்கள் பார்க்குறதும் அங்கே வந்து பண்ணுறதும் வந்து வேற விஷயம். இதுவரையும் மத்திய அமைச்சர்கள் ஒரு தொழில் மேட்டுக்கு போகலையே. இல்லை, மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் போய் பார்க்குறாங்க. அவங்க எப்பவுமே போயிட்டு இருக்காங்க. மாநில அமைச்சர்கள்லாம் எப்பவுமே போயிட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் போயிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் போகக்கூடிய இடமாக தான் வந்து இருக்குது இன்னைக்கு தொழில் இடங்கள்லாம் வந்து. இப்போ அந்த மாதிரி வந்து ஏஎஸ்ஐ பண்ண எந்த இடத்துக்கும் போகலையே மத்திய அமைச்சர்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கீழடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு முடிவுகள், குறிப்பாக மத்திய அரசோட அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச அங்கீகாரம் போன்றது. அடுத்தடுத்த இடங்களுக்கு அது 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 தப்பு. அது ஒரு தவறான ஒரு விஷயம். மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. வரலாற்று அறிஞர்கள் வந்து அதை ஏற்றுக்கணும். நீங்கள் செஞ்ச மெத்தடாலஜி வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத வந்து மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன் நான் வந்து அமர்நாத் ஆய்வு ரைட்டிங் பண்ணும்போது போய் நான் அங்கே உட்காந்து இருந்தேன். எங்கிட்ட சில சந்தேகங்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வரலாறு இந்த மெத்தட் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய மெத்தடை நம்ம எழுதுகிறோம்.
ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுச்சோ பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வரலாறு எழுதுகின்ற முறை வந்து வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இருக்குது. அப்போ நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய தாட்டை வந்து எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது அவங்களுடைய மெத்தடாலஜி வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற ஒரு கலந்துரையாடல்களில் நானும் அவரும் நிறைய பேசியிருக்கோம், நிறைய வந்து விவாதம் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம இங்கே கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் வரலாற்றை எழுதுவதற்கு உகந்த ஆதாரங்களாக இப்போ இருக்கணும். நம்ம வந்து தப்பாக எதுவும் வந்து எது ஒரு சிறு தவறு கூட செய்து விடக்கூடாது என்ற அந்த விவாதங்கள் வந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் அந்த வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது, அந்த ரிப்போர்ட் எழுதும்போது அந்த அந்த எச்சரிக்கையோடு தான் வந்து எழுதணும். சரிங்க சார். அப்போது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கிடையாது. டிக்ளேர் பண்ணலாம். அவங்க நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அதே போல் வந்து நாங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணலாம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து வரலாற்று அறிஞர்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள், இந்திய அளவில் இருக்கிற வரலாற்று அறிஞர்கள், உலக அளவில் இருக்கிற வரலாற்று அறிஞர்களே சொல்லணும். இது வந்து என்னென்னா, இந்த தமிழ் நாகரிகம் வந்து இருக்குதுன்னு ஒரு புது விஷயம் வந்து கிடைச்சிட்டா இது உலக வரலாற்று புத்தகத்தில் வந்து போய் இடம்பெற்றுரும். அப்போது இந்தியாவினுடைய வரலாறு என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாறாக மாறிடும் என்ற ஒரு அச்சம் தான் இதுக்கு மிக முக்கிய காரணம். ஓகே சார். தமிழ்நாட்டிலிருந்து அந்த பகுதியை வந்து வரலாற்று அறிஞர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே என்ன நடந்தது, அங்கே என்ன இருக்குது. இப்போது அர்னால்ட் டாயன்பி வந்து உலக வரலாறு பற்றி புக் எழுதியிருக்காங்க. மற்ற அறிஞர்கள் நாகரிகங்களை பற்றிய புத்தகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த அறிஞர்களுக்கு இந்த இந்த இடங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இதனுடைய இந்தியா அப்படின்ற ஒரு இடமே வந்து வேறு இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து வேற மாறிவிடும் அல்லவா. அதனால் அவங்க எப்படி சர்வதேச அளவில் நம்ம கொண்டு போக போகிறோம்? இப்போ மாநில அரசாங்கம் தொல்லியல் அறிக்கைகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம உலக அளவில் குறிப்பாக இப்போது மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, அடுத்து மெசபத்தோனியா, எஜிப்த் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தொடர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்தும் சரி, மற்ற உலக பல்கலைக்கழகங்கள்லேருந்தும் சரி, தொல்லியல் ஆராய்ச்சி மாணவர்கள், பேராசிரியர்கள் அந்த இடத்துக்கு போய் நிறைய பிஹெச்டி பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பேராசிரியர்களையும் கீழடி பக்கமோ, ஆதிச்சநல்லூர் பக்கமோ, கொடுமணல் பக்கமோ எப்படி ஈர்ப்பது? அது வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சார். நம்ம வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து உலகத்திற்கு வரலாற்று அறிஞர்களுக்கு என்ன மாதிரியாக அறிவுறுத்த வேண்டுமோ அந்த மெத்தடில் வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தணும். கருத்தரங்குகள், அதே போல் உலக வரலாற்று ஆய்வறிக்கைகளை வெளியிடறதுக்குனே சில ஜேர்னல் வந்து இருக்குது. அந்த ஜேர்னலில் வந்து இதெல்லாம் வந்து வெளியிடணும். அப்போ வெளியிடும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா வரலாற்று அறிஞர்களும் அதை பார்ப்பாங்க. இது புது விதமாக இருக்குதே, இது இவங்க செஞ்ச மெத்தடாலஜி வந்து கரெக்டா அப்படின்னு பார்ப்பாங்க. முதல்ல இவங்க என்னென்ன மெத்தடாலஜியில் வந்து பண்ணியிருக்காங்க, மெத்தடாலஜி கரெக்டாக இருந்தால் ஓகே, நம்ம அங்கே ஆய்வு செய்யலாமே, புது விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே ஆய்வுகள் வந்து அது தானாக வந்து எல்லாருமே வருவாங்க. அப்போது இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்கு. இது இந்திய தொழில்துறையும் இந்திய அரசாங்கமும் இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டியது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து ரொம்ப முன்னெடுத்து வந்து செஞ்சிட்ருக்கு. ஏனென்றால் அந்த இரும்பு காலத்தை வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு இது மாதிரிலாம் நடத்தினாங்க அவங்க. அது வந்து உலகளவில் பார்வையை வந்து உருவாக்குற மிகப்பெரிய வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க அந்த அந்த கருத்தரங்கை வந்து நடத்தினாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டின் மீது அந்த ஃபோக்கஸ் வந்து விழும். இது போன்ற செயல்பாடுகள் மூலமாகத்தான் இதில் வந்து நம்ம கொண்டு போக முடியும். நம்மளுடைய நாகரிகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்த முடியும். இறுதியாக ஒரு கேள்வி. எழுத்து, தமிழி எழுத்து. முதல்ல அதை வந்து பிராமி எழுத்துனாங்க, அடுத்து தமிழ் பிராமின்னாங்க. அசோக பிராமி, தமிழ் பிராமியும் வேறு அப்படின்னு சொல்லி மாங்குளத்திலேருந்து ஆரம்பித்த அந்த வரலாறு இப்போது கீழடி தாண்டி, ஆதிச்சநல்லூர் தாண்டி, சிவகலை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்குது, பின்னோக்கி போய்கிட்டே இருக்குது. எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழி எழுத்து, இந்த தமிழி எழுத்துக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன? இது வட இந்திய பிராமி எழுத்துக்களோடு ஒப்பான எழுத்துக்கள் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாலும் அதிலிருந்து எந்த விதத்தில் வேறுபடுது? அதே கேள்வியோட ஒரு கிளை கேள்வியாக இங்கே பயன்படுத்தப்பட்ட தமிழி எழுத்தும் ஹரப்பால பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், வேற்றுமைகள் என்ன? இப்போ வந்து ஹரப்பாவில் வந்து எழுத்துக்கள் வந்து இருக்கிற ஒற்றுமைகள், வேற்றுமைகள் நீங்கள் கேட்டீங்க. ஹரப்பாவில் வந்து எழுத்துக்கள் வந்து இல்லை. அவங்க வந்து சித்திர வடிவ எழுத்துக்கள். அதை கண்டுபிடிக்கிற முயற்சிகள் வந்து இப்போ தான் எல்லாரும் ஈடுபட்டுருக்காங்க. நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பரிசு அறிவித்த உடனே பல பேர் வந்து தனிப்பட்ட முறையிலும் நிறுவனங்களும் கூட இதை வந்து எடுத்துகிட்டு அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்டும் அவங்க வந்து வராங்க.
இது வந்து இன்னும் சிறிது நாட்களில் வந்து வெற்றியடைந்து கூட விடும். அங்கே வந்து எழுத்துக்கு அந்த அந்த அங்கே இருந்த அந்த இதுக்கு அந்த பிக்டோகிராபிக் எழுத்துக்களுக்கு வந்து ஒரு ஒளி வடிவமும் அதே போல் அர்த்தமும் கொடுக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரலாம். ஏனென்றால் 5000 வரிகள் வந்து இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 5000 வரிகள் இருக்குது. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்து அந்த சித்திர வடிவ எழுத்துக்கள் வந்து இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. அதை நோக்கி அந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து எழுத்துக்கள் இல்லை இந்த நிமிஷம் இல்லையும். இல்ல இங்க கிடைச்ச சித்திர எழுத்துக்களும் ஹரப்பால கிடைச்ச சித்திர எழுத்துக்களும் ஒன்றா அப்படி கேட்கிறேன் நான். 95% வந்து ஒன்றா இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆய்வறிக்கைகள் வந்து வந்துட்டுருக்கு. 95% வந்து கீழடியில கிடைச்சிருக்கு. கீழடி கிடைச்சதுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைச்சதுக்கும் ஒரே மாதிரியாக வந்து இருக்கிறதா வந்து கட்டுரைகள் வந்திருக்கு. நான் அந்த கட்டுரைகள் உலகளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியாகவும் வந்து இருக்குது. அப்போ அது எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்னால், அதற்கு பின்னால் கிராஃபிட்டி வந்து அங்கே இல்லை. கிராஃபிட்டிக்குள்ள அங்க வந்து அழிஞ்சிருது. ஆமாம், கிராஃபிட்டிக்கு வந்து அங்கே எவிடன்ஸ் வந்து கிடையாதுங்க. நார்த் இந்தியாவில் வந்து எவிடன்ஸ் கிடையாது. இங்கே வந்து கிராஃபிட்டி, கிறுக்கல்கள், அதே போல் எழுதி வந்து அழிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கண்ணாடியில் பார்த்தா வந்து நம்ம முகம் வந்து எப்படி தெரியுதோ அதே மாதிரி வந்து எழுத்துக்களை வந்து எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ் மெத்தடில் வந்து எழுதி பார்த்துருக்காங்க. எழுதி பார்த்து அழிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு கல்வெட்டுகள் வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுகள் வரையும் கல்வெட்டுகள் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து எழுத்துக்கள் வந்து எதில் கிடைக்குதுன்னா பானை ஓடுகளில் கிடைக்குது. 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பானை ஓடுகளில் வந்து கிடைக்குது. கீறல்களாக வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து எங்கேயும் கிடைக்கலையே. ஏன் இந்தியாவில் வேற எங்கே இல்லை? நார்த் இந்தியாவிலையும் பானைகள் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து கிராஃபிட்டி வந்து கிடைக்கலையே. கிட்டத்தட்ட இதுவரையிலும் 2500 கிராஃபிட்டி வந்து கிடைச்சிருக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கிராஃபிட்டி வந்து இல்லையே. சாமானிய மக்களும் எழுதியிருக்காங்க. சாமானிய மக்கள் வந்து எழுதியிருக்காங்க. அப்போது மொழி என்பது வந்து சாதாரண மக்களால் உருவாக்கப்படுவது. நீங்கள் கேட்டீங்க இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்ததா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அசோகர் வந்து எழுதி வச்சிருக்கிறது வந்து சாசனங்கள் வந்து அரச சாசனங்களில் அதுக்கு ஒரு இலக்கணம் வந்து இருக்கும். ஒரு மெச்சூர்டு எழுத்தில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு மெச்சூர்டு எழுத்து வந்து இப்போ இன்னைக்கு கா இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து எவ்வளவோ காலகட்டங்களை எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் இப்போ நம்ம எழுதுகிற கா வந்து இருக்குது. இது கூட எதிர்காலத்தில் இந்த கா கூட மாறுமோ என்னவோ தெரியாது. அப்போது காவனுடைய ஆரம்ப வடிவம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கா ஆரம்ப வடிவம் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற கிறுக்கல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. கா வந்து மெச்சூர் ஆன பின்னாடி வந்து இருக்குது. இப்போது இந்த மெச்சூர் ஆன பின்னாடி இருக்கிற காவும் அவங்க பிராமியில் வர்ற காவும் வந்து ஒன்றா இருக்கிறதுனால இது பிராமி, தமிழ்நாட்டிலையும் பிராமி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கா அந்த மொழியியல் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 12 வந்து எழுத்துக்கள் வந்து இருக்குது. அதுதான் அடிப்படையான எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 4 அதுக்கு முன்னாடி அந்த அந்த எழுத்துக்களினுடைய அடிப்படை எந்த மொழி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொழிகளினுடைய அடிப்படை வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அதற்கான ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி இந்த ஆய்வுகளை எல்லாம் வந்து உலகளவில் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் வந்து ஒரு மெச்சூர்ட் அடைஞ்ச 20 வயசுக்கு மேலே வந்து என்ன வாழ்க்கையில் நடக்குமோ அதை வச்சுன்னு தான் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். குழந்தை பருவத்துக்கு போயிட்டு ஒரு 20 இயர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு தானே நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த இதுக்கான குழந்தை பருவத்திற்கான எவிடன்ஸ் கிடைக்கும்போது அது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ தமிழ் எழுத்து அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது. இங்கே மட்டும் தான் கிடைக்குது. இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணில் மட்டும்தான் வந்து அங்கே அது கிடைக்குது. அங்கே நார்த்துலலாம் வந்து கிடைக்கல. கிராஃபிட்டியே வந்து கிடைக்கலையே. அதனால் மொழி தோற்றத்துக்கான ஆரம்பம் இங்கே தான் இருக்குதுன்றது வந்து ரொம்ப வெளிப்படையவே நம்ம வந்து இனிமேல் சொல்லிக்கலாம். இனிமேல் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். பேராசிரியர் இவ்வளவு நேரமாக கீழடி பற்றியும் கீழடியில் மத்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வுகள், அந்த ஆய்வுகளை ஏன் வந்து அறிக்கையை திருப்பி அனுப்பினாங்க, அதற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பதில் அளித்தாங்க என்பது குறித்து, தொல்லியல் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்தும் தமிழ் எழுத்தினுடைய தனித்தன்மை பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.